ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்ளைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்ப்ளைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் 50K ஃபாலோவர்ஸ் நான் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்கேன். எனக்கு ஒரு பெருமையான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டோட்லர் மாமா இருந்துட்டு அந்த குழந்தை தூங்குற நேரத்தில் என்னோடய ஃப்ரீ டைமில் நான் வந்துட்டு போஸ்ட் போட்டு எடிட் பண்ணி போஸ்ட் போட்டு நான் இவ்வளோ ரீச் பண்ணுறேங்கிறது எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயந்தான். என்னடா நடக்குது இங்க? பிரகலுக்கு ஒரு வயசு முடிஞ்சக்கப்புறம் தான் நான் மீம் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு கொஞ்சம் அந்த டைமிங் காமெடி வரனால எல்லாரும் நீ இது க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் அப்படியே நம்ம மீம் க்ரியேட் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துட்டு இப்போதைக்கு ஒரு 41M ரீச் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நமக்கு தான் நல்லா பிக்கப் ஆகிருக்கே, நம்ம அப்படி ட்ரை பண்ணலான்ட்டு அப்படியே நான் டெய்லியும் ரெகுலராக போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். அது பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வரைக்கும் ஒரு நல்லா ஒரு இதில் போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவை அதை அப்லோட் பண்ணிடுவேன். அதே மாதிரி யூடியூப்லேயும் நீ ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். என்னோடய யூடியூப் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நீ ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் மாதிரி நான் யூடியூப்லேயும் ஃபஸ்ட்டு 1K, அப்புறம் 10K, 50K இது மாதிரி நான் ரீச் ஆக கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? வேற என்ன, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது 50K ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் வந்தது. யூடியூப்லேயும் இதே மாதிரி கண்டிப்பாக வர நான் முயற்சி பண்ணுவேன். வரும், நான் நம்புகிறேன். இன்ஸ்டாகிராமில் சின்ன சின்ன ப்ரமோஷன்லாம் வரும், அதையும் நான் அப்படியே பார்த்துட்ருக்கேன். அப்படியே அதையும் பிக்கப் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நானும் உங்கள் பிரகுலும். பாய் சொல்லிடு. பாய்.